வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் பற்றியும் அதன் நடைமுறைகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் குறித்த விவரங்கள் குறித்தும் நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். இரண்டு விதமான விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தேர்தல் அதிகாரி உங்களுடைய தெருவுக்கே உங்கள் வீட்டிற்கே வருவார்கள். 3 முறை வருவார்கள். நீங்கள் வீட்டில் முதல் 2 முறை இல்லை என்று சொன்னாலும் 3வது முறையும் அவர்கள் வருவார்கள். இந்த 2 படிவத்தையும் நீங்க புல்லப் பண்ணி கொடுக்கணும். குறிப்பாக எதனா டவுட்னா நீங்க அந்த பிஎல்ஓ கிட்ட கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம அதிலேயே பாதி ஃபில்லப் பண்ணி தான் இருக்கும். உங்களுடைய விவரம் எல்லாமே அதுல இருக்கும். உங்களுடைய புகைப்படமும் இருக்கும். உதாரணமா உங்களுக்கு பழைய போட்டோவா இருக்கு, நான் புதிய போட்டோ அப்டேட் பண்ணா நீங்க அதையும் அப்டேட் செய்துக்கலாம். அந்த புதிய போட்டோ தான் அடுத்த லிஸ்ட்ல வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் அந்த பிஎல்ஓ கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நிரப்பிய படிவத்தை ஒன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொன்னுல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்க ஒப்புகை சீட்டா வச்சுக்கலாம். ஒருவேளை ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் சேராம போச்சுன்னா இது ஒரு ஆதாரமா காட்டி நீங்க அந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய வரைவு பட்டியல சரிபார்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உதாரணமாக என்னுடைய ஓட்டு மதுரையில் இருக்கு, நான் சென்னையில நீண்ட காலமா வசிக்கிறேன், அந்த பழைய அட்ரஸ்ல யாருமே இல்ல, பக்கத்துலயும் யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க voters.eci.gov.in என்ற இணையதளத்துல போயிட்டு உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை நீங்க போட்டாலே உங்களுக்கான ஃபார்ம்ஸ் வந்துடும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா அதையும் கரெக்ஷன் பண்ணி நீங்க கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி அதே வெப்சைட்ல நீங்க பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இசிஐ நெட் என்ற மொபைல் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லயும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐபோன் வச்சிருக்கவங்களும் டவுன்லோட் பண்ணி அது மாற்று வழியில செய்யலாம். சரிங்க, எலெக்ஷன் கமிஷன் நாங்க கேட்கிறோம், ஏங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இது போன்று பல முறை தீவிர திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 21 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் செய்யறோம். தமிழ்நாட்டில் கடைசியா 2 கட்டமா நடைபெற்றிருக்கிறது. ஒன்று 197 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த 2002ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது. அதாவது அது ரூரல் சைடு. மற்றொரு பகுதி மீதி இருக்கக்கூடிய 37 சட்டமன்ற தொகுதிகள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு கூடிய 37 தொகுதிகளுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு லிஸ்ட். இந்த 2 லிஸ்ட் தான் இப்ப ஆதாரமா எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு. நீங்க போய் அதெல்லாம் பாத்துக்கலாம். உதாரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர் அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னா உங்க அப்பா பேர் போட்டு அந்த பேர் இருந்தாக்கா நீங்க அதை எங்க அப்பா பேர் இந்த இடத்துல இருக்கு என்னைய ஓட்டரை ஏத்துக்குங்கன்னு சொல்லி நீங்க கிளைம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா பேரும் இல்லைன்னா தாத்தா பேரை போட்டு நீங்க எங்க தாத்தா பாருங்க 2005 லிஸ்ட்ல சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கு, அதனால எனக்கு ஓட்டருக்கான உரிமையை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமா கேட்கலாம். இது பெற்றோர்கள் என்ற முறையில் அம்மாவுக்கும் பொருந்தும், பாட்டிக்கும் பொருந்தும். உதாரணமாக நம்ம இதை பதிவு செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எந்த ஆவணங்களையும் நீங்கள் இந்த கணக்கெடுப்பும் போது கொடுக்க தேவையில்லை. இந்த ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு உதாரணமா இந்த கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு எதுவுமே லிஸ்ட் இல்லை அப்படின்னாக்க தேர்தல் ஆணையம் 13 வகையான ஆவணங்களை கேட்கிறார்கள். உதாரணமாக ஆதார் எண் இருந்தாலும் கூட ஓகே என்று சொல்கிறார்கள். அல்லது உங்களுடைய சான்றிதழ் அது என்னன்றதை எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லயே போட்டிருக்கு. நீங்க நம்ம சைட்லயும் காட்டுறோம், அந்த ஆவணத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம ஆதார் எண் கண்டிஷன் பேஸ்ல உச்சநீதிமன்றம் ஏத்துக்கொள்ளணும்னு சொல்லி பீகார் எஸ்ஐஆர்ல சொன்னதுனால ஏத்துக்கிறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஏன் இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்றீங்கன்னு நம்ம எலெக்ஷன் கமிஷன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த 20 ஆண்டுகளாகவே இறந்தவர்களுடைய பெயர் பல முறை தொடர்ச்சியாக பட்டியலில் இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபுள் என்ட்ரி, அதாவது ஒருத்தர் கன்னியாகுமரியிலும் ஓட்டிருக்கும், திருவள்ளூர்லயும் ஓட்டிருக்கும். இது போன்ற 2 இடங்களில் இருக்கக்கூடிய பெயர்கள். அதே போல இடம் மாறி சென்றவர்கள், உதாரணமாக பாத்தீங்கன்னா இங்கிருந்து வேற மாநிலத்துக்கு போயிருப்பார், வெளிநாட்டுக்கு போயிருப்பார், அவருடைய பெயர் தொடர்ச்சியா இருக்கு. இதையெல்லாம் களைவதற்காக தான், பட்டியலை சுத்தப்படுத்துவதற்காக தான் இது போன்று செய்கிறோம்.